வயதிலேயே ஹார்ட் பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பழக்கம்தான். உடனே மாத்திடுங்க. தினமும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை, ஒவ்வொரு வாயும் எதிரிதான். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலர் சமையலுக்கான நேரத்தை சேமிக்க ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை அதிகமாக தேர்வு செய்கிறார்கள். சில நிமிடங்களில் தயாராக கிடைக்கும் இந்த உணவுகள் சுவையாக இருப்பதால் அனைவரையும் ஈர்க்கின்றன. ஆனால் இந்த வசதிக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாதிப்புகளை பெரும்பாலானோர் கவனிக்காமல் விடுகின்றனர். உடனடி திருப்தி தரும் இந்த உணவுகள் நீண்ட கால உடல் நலத்திற்கு பெரும் சவாலாக மாறுகின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் அதிக அளவில் எண்ணெய், உப்பு, சர்க்கரை மற்றும் செயற்கை சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை உடலில் தேவையற்ற கொழுப்பை சேர்க்கும். இதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதுடன் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறது. இளம் வயதிலேயே இதய நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக இந்த உணவு பழக்கம் மாறி வருகிறது. இந்த வகை உணவுகள் செரிமான அமைப்பையும் பாதிக்கின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்ததாக தோன்றினாலும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதில் போதுமான அளவில் இல்லை. இதன் விளைவாக அஜீரணம், வயிற்று எரிச்சல், வாயு தொந்தரவு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுகின்றன. காலப்போக்கில் குடல் செயல்பாடும் மந்தமாகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு உடல் மட்டுமல்ல, மனநிலையையும் பாதிக்கிறது. தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறைவாக கிடைக்கும் போது உடலில் சோர்வு அதிகரிக்கிறது. இதன் காரணமாக கவலை, எரிச்சல், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. நல்ல உணவு பழக்கம் இல்லாத வாழ்க்கை மன அமைதியையும் குலைக்கிறது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளுக்கு அதிகமாக ஈர்க்கப்படுகின்றனர். வீட்டு சாப்பாட்டை விட வெளியில் கிடைக்கும் உணவுகளையே விரும்பும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் சிறு வயதிலேயே உடல் பருமன், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இது அவர்களின் எதிர்கால ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடியது. ஆரோக்கியத்தை பாதுகாக்க உணவு பழக்கத்தில் மாற்றம் அவசியம். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை அரிதாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முழு தானியங்கள், வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் ஆகியவற்றை அதிகமாக சேர்க்க வேண்டும். தினசரி உணவில் சமநிலை இருந்தால் உடல் சக்தியும் நோய் எதிர்ப்பு திறனும் உயரும். இன்று நாம் தேர்வு செய்யும் உணவுகளே நாளைய உடல் நலத்தை நிர்ணயிக்கின்றன. சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உணவுகளை தேர்வு செய்வது எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தி சிந்தித்து உணவுகளை எடுத்துக்கொண்டால் நீண்ட காலம் சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ முடியும்.